வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு கோவில் ஸ்டைலில் புளியோதரை எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, உளுந்து, எள்ளு போட்டுக்கோங்க. இதெல்லாம் தான் வறுக்கணும். இதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு புளியோதரை பொடியாக தான் அரைக்க போகிறோம். இப்போ நம்ம இதை நல்லா வறுத்தாச்சு, அரைக்க போகிறோம். இப்போ நம்ம டேஸ்ட்டே இதையெல்லாம் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தாங்க. நம்ம இந்த வந்து கோவிலில் கொடுக்குற மாதிரியே இருக்கும். நம்ம கொஞ்சமாக வந்துட்டு விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு. என்கிட்ட தனியா இல்லைனாலும் தனியா பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே புளி சாதம் வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் காலையிலேயே சுடு தண்ணியில் இந்த புளியை ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் கல் உப்பு போட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் வந்துட்டு கொஞ்சமாக கடவுளுத்தப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போல்லாம் வாயில் தட்டுப்பட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு புளி சாதத்துக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக உடைச்ச முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம நல்லா எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா நமக்கு லைட் ப்ரௌன் ஆகணும். இப்போ நான் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை தாங்க அந்த புளியோதரைக்கு ஒரு பெரிய டேஸ்ட் கொடுக்க போகுது. இப்போ நான் இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து கார மிளகாலாம் அரைச்சிட்டேன், வரமிளகாவெல்லாம் அரைச்சதுனால நம்ம மிளகா அப்படி ஆட் பண்ண தேவையில்ல. இப்போ வந்து பெருங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பொடி எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் அபோவ் நம்ம வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு கிடைக்கும். அந்த டைமில் தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பிரியுது. நான் அந்த பொடியெல்லாம் ஆட் பண்ணதும் நமக்கு இன்னும் நல்லா திக்னஸ் ஆகிடுச்சி. இப்போ நான் ஆல்ரெடி சாதத்தை காலையிலே வடித்து கொஞ்சமாக விளக்கெண்ணெய் விட்டு நான் கிளறி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து உடையாமல் நம்ம கிளறி நம்ம வந்து ஆற வச்சிடணும். சாதத்தை எப்போவுமே ஆற வச்சிட்டாலே நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். சூடாக போட்டுக்கினீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி குழஞ்சாப்பில் கிடச்சிடும் சாதம். இப்போ நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நமக்கு ஈஸியாக வித்தின் ஒரு 20 மினிட்ஸில் நமக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. நீங்களும் என்னோடய வீடியோ பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. என்னோடய இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது தான். இதுக்கு நான் வந்துட்டு தொட்டுக்க வந்துட்டு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணியிருந்தேன். ஸ்நாக்கு வந்துட்டு ஸ்வீட் கார்ன் பண்ணியிருந்தேன். இப்போது வந்து இந்த ஸ்வீட் கார்னை நம்ம இந்த மாதிரி வாங்கி எடுத்துக்கிறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக போயிருந்து காலையிலே வந்து விற்றுட்டு போயிருந்தாங்க. நான் அதை 2 வாங்கிக்கிட்டேன். 2 ஸ்வீட் கார்ன் வந்து 50 ருபீஸு. இதை நம்ம நல்லா தோல் எடுத்துடணும். தோல் எடுத்துகிட்டு நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணலாம், குக்கரில் வைக்கலாம், இல்லை ஓப்பன் பாட்லேயே நம்ம தண்ணி வச்சு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு உள்ளார ஒரு நூலாக இருக்கும். அந்த நூல் எல்லாமே நம்ம எடுத்துடணும், ஃபுல்லாகவே எடுத்துடணும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கார்னில் நிறைய நார் சத்து இருக்குது. கிட்ஸ்க்கு இது ஸ்வீட் கார்ன் ரெசிபி மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருந்தோன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்களும் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். நான் வந்துட்டு ஓப்பன் பாட்டிலே தான் வந்துட்டு பாயில் பண்ணி எடுக்க போகிறேன். எனக்கு வந்து இது பாயில் ஆகிறதுக்கு ஒரு 6 or 7 மினிட்ஸ் தான் ஆகும். நான் கொஞ்சமாக உப்பு போட்டே பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள். இது ஸ்நாக்குக்கு கொடுத்து விட்டால் எவ்வளோ கொடுத்து விடுமோ அவ்வளோவும் காலி பண்ணிட்டு வந்துடுவான். அதனால் நீங்களுமே இதை இப்போ இதுலேருந்தே குட்டீஸ்க்கு கொடுக்க ஆரம்பிங்க. கொஞ்சமாக பட்டரு, கொஞ்சம் பெப்பர் பொடி, கொஞ்சமாக வந்து சால்ட்டு ஆட் பண்ணி ஸ்நாக்குக்கு கொடுத்து விடலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.